ஏன் இனிய நண்பர்களே, டைட்டில் எப்படி இருக்கு? திருட்டு பசங்களின் திருப்பதி ட்ரிப். வேற ஒன்றும் இல்லை, இப்போ திருப்பதி போனல அந்த ஃபோட்டோஸ் இப்போ வீடியோவை மாற்றிருக்கேன். ஜஸ்ட் என்ஜாய் இட். ஐயோ, இந்த ஃபோட்டோ வந்துருச்சா? ஒன்றும் இல்லை மச்சி, நேற்று வந்து ஆஞ்சலினா ஜூலி வந்து நம்ம ஃபோட்டோ தான் கேட்டிருந்தாங்க. பார்க்கும்போது எதுக்குன்னு கேட்டேன். அவங்க டிஷர்ட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவை தான் டிசைனாக போடுவோன்னு அடம் பிடிச்சி நின்னாங்க. சரி, ஒரு பொண்ணு வருத்தப்பட்டு நம்மளால பார்க்க முடியாது சொல்லிட்டு கொடுத்து விட்டேன். அவங்க என்னன்னா இப்படி நம்ம ஃபோட்டோவை பனியனில் போட்டு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? அவங்க அதை எப்படி பார்த்தா அந்த இவரையும் அப்படி தான். எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அவங்க கிட்ட, வேணாம் எங்களுக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு. கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. சரி விடுங்க, எல்லா புகழும் அவனுக்கு. சரி, இந்த தடவை திருப்பதி போனோம். யாரெல்லாம் போனோம் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா திஸ் ட்ரிப் வாஸ் வெரி குட். ஏன்னா வித்யாபிரகாஷ் வரல. வந்திருந்தேன்னா ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும் வழக்கம் போல். இன்னொரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, நம்ம சனியை வந்துட்டான். எவ்வளவுதான் வேணான்னு சொல்லி பிளான் எல்லாம் மாத்தினா கூட சனியை வந்துட்டான். அவனை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் இந்த இதுல நான் ஜஸ்ட் ரெக்கவர் பண்ண பாக்குறேன். பாவம், சும்மா போன ஒரு வேன் டிரைவரை பஸ் டிரைவரை வச்சு அடி வாங்க வச்சவன் சிவனேன்று இருந்தான். பட் அவன்கிட்ட போயிட்டு நான் மலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனை அடி வாங்க வச்சது அல்டிமேட் காமெடி. அப்புறம் வேற யார் வந்தான்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் படிக்கும் போது எல்லா பொண்ணுங்கிட்டையும் அழகான அன்பான திட்டு வாங்கினவர் நாய். வேற யாரும் இல்லை, எச்ச பொறுக்கின்னு திட்டு வாங்கினேன். ஸோ ஹெச்பி, எச்ச பொறுக்கி. ஹெச்பியில் யார் ஒர்க் பண்ணுறான்? மது, அவன் தான். அப்புறம் ஜன்னி ஜோரம் வந்த மாதிரி எப்பவுமே சோகமாக இருக்கிற அசோக் பற்றி ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லேன்னா, எவ்வளோதான் நம்ம அவனை கலாச்சி அசிங்கப்படுத்தினாலும் திருப்பி நம்மகிட்டே வந்துடும். இது எப்படின்னா, நாயை எவ்வளோதான் குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சா அது போகிற இடத்துக்கு தான் போகுமா. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோதான் திட்டி அசிங்கப்படுத்தினாலும் அசோக் நம்மகிட்ட தான் வருவோம். ஸோ அசோக். அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஓவரா பேசி ஓவரா சீன் காட்டிட்டு வெத்து வெட்டாவை போகிற பறனை, பால் பாக்கெட்டு, பைத்தியக்காரந்த பலதரப்பட்ட பட்ட பேர் இருக்கு அவனுக்கு. அப்புறம் பிரமோதம் தான். பாவம், பிரமோத் எங்கேருந்து வந்து நம்ம கேங்கில் ஒட்டிக்கிட்டேன். ஆனால் ரொம்ப சூப்பரான நண்பன். அவனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, பெரிய பந்தாவா ட்ராக் ஷூட்லாம் போட்டுவிட்டு முடியெல்லாம் ஹிருத்திக் ரோஷன் மாதிரி கலச்செல்லாம் விட்டு மிலிட்ரி பேக்லாம் மாட்டி வந்தார் தலைவர். ஏன்னா 10 படி ஏறணும்னா மயக்கம் வந்துச்சு. உடனே பஸ்ல வர ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு இன்னொரு அல்டிமேட் காமெடி. அப்புறம் வேற யாரும் வந்தா, அப்புறம் நம்ம கௌரிசங்கரை பத்தி சொல்லணும். அல்டிமேட் கை. என்ன டவுட் வேணாலும் அவளை பத்தி கேட்கணும், ஆனா ஒழுங்கா சால்வ் பண்ண மாட்டேன். அது வேற மேட்ரு. இது அல்டிமேட் கை. அப்புறம் வெங்கடேஷ், மோகன், நம்ம டீமோட அவன் தான். அப்புறம் ராஜா. காலேஜ் படிக்கும் போது இவன் பேசி யாரும் கேட்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா பேசுவான். அவன் இப்ப மார்க்கெட்டிங்ல வர இருக்கானா. இவன் என்ன பேசி மார்க்கெட்டிங் பண்ணி ப்ராடக்ட் வித்தானோ. ராஜாவோட நண்பர்கள் 2-3 பேர் வந்தாங்க. அப்புறம் நடுவில் வந்து தொட்டிக்கிட்டான் ஒரு நாய். வேற யாருன்னா சசிதான் அது. ஸோ இப்படி எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக போயிட்டு அந்த ட்ரிப் தான் திருப்பதி. நடுவில் யாருனாச்சும் மிஸ் பண்ணி தானே, வெரி மச் சாரி அபவுட் இட். தென் இன்டெரக்டா இதில் ஃப்ரேம்ல இல்லைனாலும் த மேன் பிஹைண்ட் த ட்ரிப் இஸ் ஸ்ரீ. ஸோ இந்த டைம்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக போயிட்டு அந்த ட்ரிப்போட ஃபோட்டோ தான் இப்போ நான் ஃபர்தராக வரப்போகுது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் கூட என்ஜாய் பண்ணுங்க. பாய்.
You